4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கீ பாட்டில்ஸ் எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதனுடைய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளூ கன் யூஸ் பண்ணி அதனுடைய பாட்டம்ல க்ளூ அப்ளை பண்ணி அந்த மூடிய வந்து அழகா வந்து இந்த மாதிரி இந்த பாட்டிலுடைய பாட்டம்ல வந்து ஒட்டி விட்டுருங்க. ஒரு கலர் டேப் எடுத்து மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாய் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அழகா ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா அழகா இருக்கும். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டுமே போதும். நம்மளுடைய சூப்பரான ஒரு பென் ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த பென் ஸ்டாண்டை நம்ம 2-in-1 ஆர்கனைசரா மாத்திக்கலாங்க. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஏர் பேண்ட்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க ஒவ்வொரு பேண்டா வந்து நீங்க அழகா போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. இந்த ஏர் பேண்ட் நம்ம போட்டு விட்டுருக்கிறது ஏதோ டெக்கரேட் பண்ணி வச்சிருக்க மாதிரி ரொம்ப கியூட்டாக இருக்கும். பாருங்க நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஒரு ஆர்கனைசரில் நீங்கள் வந்து ஒரு 10 பேண்ட் வரலும் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக பென் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ், பென்சில், ஸ்கேல், சிசர் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பெருசாகவே இருக்கும் அப்படின்றதால உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க எவ்வளோ கியூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பென் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.